அனைவருக்கும் வணக்கம். தமிழ்க்குடியில் விருந்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கோழி மிளகு வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை முத தடவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல அடுப்பில் கடாய் வச்சுக்கிறலாம். கடாய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போது அந்த பவுடர் ரெடி பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். எனக்கு அந்த கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் சிக்கனை ஆட் பண்ணிக்கிறலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கிறலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கிறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது 5 நிமிஷம் கழித்து நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம தண்ணி சேர்க்காமலே சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இதை நம்ம கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை இதில் நம்ம சேர்த்துக்கிறலாம். மிளகு, சீரகம், சோம்பு பவுடர் இதில் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் இதில் காரம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் தாராளமாக 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் காரத்துக்கு மிளகை தவிர நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை. இந்த பவுடர் சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த பவுடருடைய ஃப்ளேவர் அந்த சிக்கனில் நல்லா இறங்கி மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே அருமையான கோழி மிளகு வறுவல் பெப்பர் சிக்கன் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ்க்குடியில் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.